ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான ப்ரௌன் கோகனட் பிரியாணி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு பிரியாணிக்கு தேவையான அரை கப் பாஸ்மதி ரைஸோட தேவையான அளவு நார்மல் வாட்டர் சேர்த்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுக்க வேணும். அடுத்ததாக க்ளீன் பண்ணி எடுத்த 500 கிராம்ஸ் ப்ரௌன்ஸோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி பிரியாணியை ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலையும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து ஹீட் ஆனதும் இதில் 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஸ்டார் அன்னாசிப்பூ, 4 ஏலங்காய், 1 பாதி ஜாதிக்காயையும் சேர்த்து கொள்ளணும். லைட்டாக வதக்கிட்டு இதோட வெட்டி எடுத்த 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி கொள்ளலாம். இதோட வெட்டி எடுத்த 1 பெரிய தக்காளியையும் 3 பச்சை மிளகாயையும் 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் சேர்த்து கொள்கிறேன். தக்காளி வதங்கி வரக்குள்ள 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடரை சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்கிறேன். அடுத்ததாக 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த ப்ரௌன்ஸை இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி ப்ரௌன்ஸில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி வேகும் வரைக்கும் விட வேணும். ப்ரௌன்ஸில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா வேகினதும் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த பாசுமதி ரைஸை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இதில் 1ஆம் தேங்காய் பாலையும் 2ஆம் தேங்காய் பாலையும் சரிக்கரவாசி கலந்து 1.25 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு பிரியாணி ரெடியான பிறகு உப்பு சேர்க்க இயலாதுன்றதால இப்போவே டேஸ்ட்டை பார்த்துட்டு சரியான அளவில் உப்பை சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளையும் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் கொதித்து வரும்போது ஒரு மூடியால் மூடி குக்கரை மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு 20 மினிட்ஸுக்கு வேக விடுங்க. 20 மினிட்ஸுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி ஃப்ளேவருக்காக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கொள்கிறேன். ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரைஸ் நல்லா வேகி செப்பரேட்டாக சூப்பராக வந்திருக்குது. பிரியாணிக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் 1/2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து ஹீட் ஆனதும்
10 கேஷவ் நட்ஸை சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க. இதோட 20 பிளாக் ரைசின்ஸையும் சேர்த்து ரைசின்ஸ் கொஞ்சம் பெருசாகி வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான ப்ரௌன் கோகனட் பிரியாணி ரெடி ஆயிட்டுது. கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலால் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸையும் கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்த கேஷவ் நட்ஸையும் ரைசின்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதை அப்படியே சாப்பிடும் போது ப்ரௌன்ஸோட டேஸ்ட்டும் கோகனட் மில்கோட ஃப்ளேவரும் சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.